கேப்டன் விஜயகாந்த் சார் இறந்தே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிருச்சு. இன்னமும் அவரை பற்றின செய்திகள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பல வருடங்களாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னும் அதை பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் அதிக படங்கள் நடித்தவர் கேப்டன் தான். அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அதே மாதிரி சினிமாவை விட்டு அடுத்து அரசியல்னு வரும்போதும் அரசியலில் அதிகப்படியான ஈடுபாடு, வெளியே போகிறது அப்படின்னு அவங்க கூட நேரம் ஒதுக்க முடியாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி அரசியலில் இருக்கும் போதும் சினிமாவில் இருக்கும் போதும் பெருசாக அவங்க கூட டைம் ஒதுக்க முடியலை. தனியாக அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி அவங்க கூட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு. ஆனால் அது நடக்காமல் போயிருந்திருக்கு. அதே போல் ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுக்கு நிறைய பிடித்தமான விஷயங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. குறிப்பாக நகையெல்லாம் வாங்கி தரலாம் அப்படின்னா அவங்க பெருசாக அதிலெல்லாம் விருப்பப்பட்டதே கிடையாதாமா. விஜயகாந்த் சார் மாதிரியே தான் அவங்களும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணுங்கள். நகையில் போட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே இருந்தாங்களாமா. சினிமாவில் இருக்கும் போதும் சரி, அரசியலில் இருக்கும் போதும் சரி, தனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க பெருசாக கேட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்க கூட கடைசி காலகட்டத்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் கேப்டன் அவர்கள் நினச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஆக்டர் ரோஜா அவர்கள் கேப்டன் அவர்களை பற்றி ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன் அவர்களோட 2 படம் நான் நடிச்சிருக்கேன். என்ன பயங்கரமாக கலாய்ப்பார். வளர்ந்த குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர்த்திட்ட பணம் இருக்கும், அதை கொடுக்க மனசு இருக்காது. இவர்கிட்ட அது ரெண்டுமே இருந்துச்சு. அதனால தான் மக்கள் அவரை கொண்டாடினாங்க. அவரோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.